வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பருப்பும் ஜவ்வரிசியும் வச்சு பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட பொடி இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து வீட்டில் இட்லியும் பொடியும் தொட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த சின்ன இட்லியில் இந்த பொடியை டாஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். பாசிப்பருப்பு 1/2 கப்பு, ஜவ்வரிசி 3/4 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, தேங்காய் 1/2 முடி, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 15-20 நம்பர், காய்ந்த திராட்சை 15-20 நம்பர், நெய் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஜவ்வரிசி பருப்பு பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த பாசி பருப்பு வறுக்க போகிறோம். அதனால இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். போட்ட பிறகு டேரெக்டாக இந்த பாசி பருப்பு இதில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நீங்கள் வறுத்துருக்கணும். அதே டைமில் லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. எதுக்காக இந்த பாசி பருப்பை இந்த மாதிரி வறுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும். அதே டைமில் இந்த பருப்பு வெந்த பிறகு முழுசாக தெரியும். அந்த 2 காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுறோம். குக்கரில் வேக வைக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேக வைக்க வேண்டாம். என்னோடய சஜஷன் டேரெக்டாக இந்த மாதிரி வறுத்து கடையில் டேரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கொஞ்சம் கலர் மாறி இருக்குல்ல, இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துல பருப்பு வேக வைக்கும் போது முழுசாக இருக்கணும், ஆனால் பருப்பு வெந்திருக்கணும், மசிஞ்சு போகக்கூடாது. சரிங்களா? இப்போது இந்த பருப்பில் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சு வருது. அதே டைமில் இந்த பருப்பும் ரெடி ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு, முழுசாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு ஜவ்வரிசி இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜவ்வரிசியை இந்த பருப்போடு போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த ஜவ்வரிசியை குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் இந்த பருப்பில் போட்ட உடனே நல்லா வேகும். பார்த்தீங்களா, இந்த ஊறின ஜவ்வரிசி கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மேஷ் ஆகணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச பருப்பில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த ஜவ்வரிசி இந்த பருப்பில் போட்ட உடனே சீக்கிரமாக வந்துடும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எதுக்காக இந்த மாதிரி ஜவ்வரிசியும் பருப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணுற கேட்டால், நார்மலாக நீங்கள் வீட்டில் பருப்பு பாயசம் பண்ணியிருப்பீங்க, அப்படின்னா பால் ஜவ்வரிசி பாயசம் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு இந்த பருப்போட. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் சொன்ன குவான்டிட்டி வெல்லம், அதாவது 1/2 கப்பு வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. எதுக்காக இந்த மாதிரி கரைச்சி யூஸ் பண்ண கேட்டேன்னா, கண்டிப்பாக வெல்லத்தில் வந்து மண் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லைட்டாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி வெல்லம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள கருப்பட்டி யூஸ் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து கருப்பட்டி இந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அதனால நான் யூஸ் பண்ணல. விருப்பப்பட்டவங்க யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த வெல்லம் தண்ணியும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பருப்பு ஜவ்வரிசியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏங்கிட்டுனா இந்த பருப்பு ஜவ்வரிசி வெல்லம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொதிக்காமல் நீங்கள் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெல்லத்தோட ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ப்பாக டேஸ்ட் இருந்ததுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ஏலக்காய் தூள் போடுறோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தேங்காய் பால் எதுக்காக யூஸ் பண்ண கேட்டோன்னா, அந்த வெல்லத்தோட அந்த தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அந்த தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் கொதிக்க விட்டு இறக்கணும். சரிங்களா? தேங்காய் பால் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு தெரியாது. அது மட்டும் இல்லை, தேங்காய் பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பால் போட்ட உடனே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும். சரிங்களா?
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் யூஸ் பண்ணுறதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு லைட்டாக அந்த சூடோட மெல்ட் ஆச்சுன்னா வாசனை நல்லா கொடுக்கும். அதனால் நெய் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு மீதி உள்ள நெய்யில் திருப்பி முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் தாளிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போது முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இந்த நெய்யில். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின பிறகு தான் காஞ்ச திராட்சை போடணும். இது எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் என்னோடய கடமை நான் உங்களுக்கு சொல்லணும், அதனால சொல்கிறேன். இப்போ இந்த காஞ்ச திராட்சையும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து அப்படியே அந்த பருப்பில் போட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்குன்னு பாருங்கள். கருகவே இல்லைல்ல, இந்த மாதிரி தான் வறுத்து டைரெக்டாக இந்த ஜவ்வரிசி பருப்பு பாயசத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான ஜவ்வரிசி பருப்பு பாயசம் ரெடி. இதோட நான் சொன்ன மாதிரி பருப்படை ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்படை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்ந்து பொடி இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இட்லி மாவு தேவையான அளவு, இடிச்ச பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 20 நம்பர், கடலைப்பருப்பு 60 கிராம், உளுத்தம்பருப்பு 120 கிராம், வெள்ளை எள்ளு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பொடி இட்லி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி சின்ன தட்டில் சின்ன இட்லி ஊற்றிருங்க. எதுக்காக எடுத்த உடனே இட்லி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இட்லி ரெடியான பிறகு சூடு ஆறின பிறகு தான் இந்த ரெடி பண்ணுற பொடியில் போட்டு நம்ம டாஸ் பண்ண முடியும். சூடோட போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த இட்லி உடைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி அழகாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமரில் வச்சு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இட்லி ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சூடான பிறகு 1 by 1 எடுத்துருங்க. இப்போ இந்த இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த பொடியோடு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சம்டைம் இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அப்போ இந்த பொடியோட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடி ரெடி பண்ண போகிறோம். இந்த இட்லி மிளகாய் பொடி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். எப்போவுமே உளுத்தம்பருப்போட அளவு தான் அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு அளவு கம்மியாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு அதிகமாக போடும்போது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கடலைப்பருப்பு மாவு தன்மை கொடுக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கேன். எப்பவும் போல தான் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். உங்களோட அடுப்பை வந்து எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம வீட்டு கேஸில். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஐ ஃப்ளேம் வச்சு வறுக்கும் போது உங்களுக்கு கலர் மாறுமே தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கிரன்ச்சியாக கிடைக்காது. அதனால தான் வந்து எந்த ஒரு ரெசிபி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுற ரெசிபிக்கு நான் சொல்கிறது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும், நல்லா கிரன்ச்சியாகவும் கிடைக்கும். இப்போ ரெடியானதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றி சூடு ஆட்டும் சொல்லி விட்டுருங்க. இதுக்கு பிறகு எள்ளு. இந்த இடத்துல கருப்பெல்லு யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால கருப்பெல்லு யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த வெள்ளை எள்ளுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க முடியுமோ வறுத்துருங்க. அதே டைமில் கருக்கக்கூடாது. கரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வருதில்ல, இந்த மாதிரி கரெக்டாக பொரிஞ்சு வரணும். எதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அதோட போட்டு வறுக்கல கேட்டிங்கன்னா எள்ளு சீக்கிரமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த எள்ளை தனியாக எடுத்து நம்ம வறுக்கிறோம். சில விஷயம் எதுக்காக இப்படி தனித்தனியாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு கரெக்டான கலரை வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ட்ரேல கொட்டி ஆற விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய்.
இந்த பூண்டை டைரெக்டாக வறுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகும். சூடு ஆறின பிறகு வந்து இந்த பூண்டை போடுங்க. இந்த பூண்டு போட்ட உடனே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதங்குற டைமில் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் நல்லா கிரன்ச்சி ஆகும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த எண்ணெயும் இந்த பூண்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த பூண்டை லைட்டாக க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குக் பண்ண பூண்டாக இருந்தால் இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணும்போது தூள் தூளாக வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு எதுக்காக போடுறோம் கேட்டினா, அந்த இட்லி மிளகாய் பொடியோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும். உப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு டேஸ்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வெல்லம் போட்டிருக்கேன். காரமாக பண்ணுற ஒரு ரெசிபி இடத்துல கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இட்லி மிளகாய் பொடி ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா காரசாரமாக பொடி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி இட்லி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃப்ரைங் பேனில் நெய் போட்டிருக்கோம். அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு இந்த கடுகு போடுறோம். அதே டைமில் நெய் சூடாகும்போது ஸ்மோக் ஃப்ளேவர் வரக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் சூடாகும்போது அந்த கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த காஞ்ச மிளகாவை நல்லா உடச்சி போடணும். அதே டைமில் இந்த பச்சை கருவேப்பிலை, இந்த பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி இதில் போடுறோம். இதோட கொஞ்சம் பெருங்காயம், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல சில்லி பவுடர் போடுறோம் கேட்டினா, அப்போ தான் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி மிளகாய் பொடி இதில் போட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் போடுறோம். அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி போட்டு டாஸ் பண்ணினா ஒரு அருமையான பொடி இட்லி ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் பொடி இட்லி ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த நெய்யில் தாளிப்பு, அந்த பூண்டு, இட்லி பொடி இந்த இட்லியோட மிக்ஸ் பண்ணும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எல்லோரும் மிக்ஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.